தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய ஆணைக்கிணங்க இன்று கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளுக்கான தலைமை அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து எங்களுடைய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த பணிகளில் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான பணிகளை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, வாக்காளர் பட்டியலுடைய அந்த திருத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நாங்கள் முன்னெடுத்து ஒவ்வொரு வீடு வாரியாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுப்பது, அதற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளை முன்னெடுத்து மிக சிறப்பாக மக்களுடைய எண்ணம் மீண்டும் தமிழகத்தில் 2வது முறையாக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவையில் வாக்காளர் பெருமக்கள் ஒரு மகத்தான வெற்றியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை 2006ஆம் ஆண்டு தொடங்கி கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வந்த சூழலில் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், கோவையில் கடந்த தேர்தலில் 10 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். இந்த தேர்தலில் கோவையில் ஒரு மகத்தான வெற்றி பெற வேண்டும், அதற்கான ஒரு வாய்ப்பாக எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கோவை மாவட்டம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கான பணிகளை மிக வேகமாக முன்னெடுத்து மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். அவங்க எப்படி சார், அவங்க தோத்து போவேன்னா சொல்லுவாங்க, அவங்க தோத்து போவேன்னா சொல்லுவாங்க, இல்லையே இல்லை, அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்றாங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், குறிப்பாக கோவை மாவட்ட மக்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை நீங்க பார்த்துருப்பீங்க. பல்வேறு இடங்கள்ல நீங்களும் பல பேர் கருத்து கணிப்புகள்லாம் நடத்திருக்கீங்க, மக்களை சந்திச்சிருக்கீங்க, மக்களுடைய எண்ண ஓட்டங்களை, மனநிலைகளை நீங்க நாடி பிடிச்சு பார்த்துருக்கிறீங்க. நேற்றைய தேர்தல் அறிக்கையில ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களிடத்தில் நான் முன்வைக்கின்றேன். எங்களுடைய முதலமைச்சர்கள் கோவைக்கு வருகை தந்த பொழுது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பம்ப்செட் உற்பத்தியாளர்கள் எங்களுக்கு எங்களுடைய தொழிலை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறப்பு திட்டங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய மின் இணைப்புகளுக்கு குறிப்பாக புதிய பம்ப்செட் வழங்கப்படும் என்ற ஒரு மகத்தான தேர்தல் வாக்குறுதியை வழங்கி இருக்கின்றார்கள். இதில் 2 வகை, ஒன்று விவசாயிகள் பயன்பெறுவது, 2வது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பம்ப்செட் உற்பத்தியாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக பார்க்கின்றேன். நேற்று என்னிடத்தில் அந்த தொழில் முனைவர்கள் பேசுகின்ற பொழுது 2 மனுக்களை முதலமைச்சர் கொடுத்தோம், நாங்களே எதிர்பார்க்கவில்லை, இப்படி ஒரு மகத்தான அறிவிப்பு தேர்தல் அறிக்கையிலே வரும் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு திட்டங்களாக பார்த்து செயல்படுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது அறிக்கையிலும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவை மாவட்டத்தினுடைய தொழில் வளத்தை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட மாடல் ஆட்சி 2.0விலும் நிச்சயமாக கோவை மாவட்டம் வளர்ச்சி பெறும். தெற்குல இருந்தவங்க எதுக்கு வடக்குக்கு போனாங்க? ஒரு நிமிஷம் அவர் கேள்வி முடிச்சார். தெற்குல இருந்து நீங்க ஒரு திருப்பி கேள்வி கேட்கணும் சார். ஒரு கேள்வியோட வந்துடுறீங்கல்ல, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு இல்ல, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு தெற்குல இருந்து, அப்ப தெற்குனா அவங்களுக்கு ஏடிஎம்கே வேட்பாளர் போட்டாங்களா இல்லையா? வேட்பாளர் போட்டாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். வேட்பாளர் எங்க போடல, வடக்குக்கு போடல. வடக்கு எந்த கட்சி கொடுத்துருக்காங்க? பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப யாரு வேட்பாளரா இருக்கும்? தெற்குல இருக்கிறவங்க எதனால வடக்குக்கு போனாங்க? அந்த கேள்வி திருப்பி அவங்க கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, நான் எப்பொழுதும் தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் பயந்ததும் இல்லை, பின்னோக்கி போனதும் இல்லை. கரூர்ல எம்எல்ஏவா இருந்தேன், அரவக்குறிச்சிக்கு போக சொன்னாங்க, அரவக்குறிச்சிக்கு போனோம், அங்கேயும் தேர்தலில் வெற்றி பெற்றோம். திரும்ப கரூருக்கு வந்தேன், திரும்ப கரூர்ல வெற்றி பெற்றோம். ஆகையால கோவையை பொறுத்தவரை எனக்கு கரூர் வேற இல்லை, கோவை வேற இல்லை. ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கோவையிலே அரசினுடைய பணிகளையும் இயக்கத்தினுடைய பணிகளும் நின்று முன்னெடுத்திருக்கின்றோம். ஆக அனைத்து பகுதியிலும் நன்கு அறிவேன். ஆகிய கோவையை பொறுத்தவரை என்னுடைய சொந்த ஊரை போல மக்கள் என்னை அன்போடு உபசரித்திருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய இலக்கத்தினுடைய தலைவர்களும் அன்போடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமான ஒரு வெற்றியை தருவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றனர்.